வந்து ஒரு சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆக்ஷன், மாஸ், எமோஷன் எல்லாமே இருக்கும். ஒரு பிசினஸ் மேனா இருந்துகிட்டு வந்த அருள் சரவணன் அவர்கள் தி லெஜெண்ட்ன்ற படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமால ஒரு நடிகர் அறிமுகமா இருந்தாரு. ஆக்சுவலா இந்த படத்தை இவரே தான் தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தாரு. பட் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்தை ரிலீஸ் பண்ண இவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஏன்னா படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்து கலெக்ஷன் பண்ண முடியாம ஃபிளாப் ஆகியிருந்தது. இதுக்கு முக்கிய காரணமா அருள் சரவணன் அவர்களுக்கு சரியா நடிக்க தெரியலன்னு பலருமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அருள் சரவணன் அவர்கள் நடிக்க வாய்ப்பே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வந்த நிலையில போன வருஷம் ஜனவரி மாசம் தன்னுடைய அடுத்த படத்துக்கான அறிவிப்பை வெளியிட்டு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியிருந்தாரு. இப்படி இருக்கிற நிலையில ரீசெண்டா ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒண்ணுல கலந்துகிட்ட அருள் சரவணன் தன்னோட அடுத்த படத்துக்கான அப்டேட்ஸை கொடுத்திருக்காரு. இப்போ வந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்புல இருக்கு. முடிச்சுட்டு தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணாலும் எங்க படக்குழு வந்து தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. ரசிகர்களுக்கு ஒரு தீபாவளி இருந்தா இது அமையணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன மாதிரி இது வந்து ஒரு சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆக்ஷன், மாஸ், எமோஷன் எல்லாமே இருக்கும். இது டோட்டலா ஒரு டிஃபரெண்டான ஒரு ஜோனலா இருக்கும். இன்றைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நம்ம ரசிகர்களுக்கு இது ஒரு புதுசாகவும் இருக்கும். அதே போல அவங்கள முழு ஹாப்பினஸும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மாசா தான் இருக்கும். ஹீரோக்களுக்காண்டி உங்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. இந்த தீபாவளிக்கு ஆமா, இது இந்த தீபாவளி நம்ம தீபாவளியா இருக்கட்டும், எல்லாருடைய தீபாவளியும் தான். வாழ்த்துக்கள்.